வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 144 மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிடுவேன். இனியும் இது நடந்தால் என்னால் கட்சி நடத்த முடியாது. விசிக நிர்வாகிகளுக்கு திருமா கடும் எச்சரிக்கை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தற்பொழுதே தீவிரமாக களப்பணிகளை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் களம் காண்கிறார். அதோடு திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற முடிவும் செய்துள்ளதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்த நிலையில் திருமாவளவன் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பொறுப்பாளர்கள் 3 மாவட்ட செயலாளர்களை தவிர்த்துவிட்டு ஒருங்கிணைந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவதாக கேள்விப்பட்டேன். இது கட்சி விதிகளுக்கு முரணானது. மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் கட்சி உயிர் போடு இருக்க வேண்டும். தினமும் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு விளிம்பு நிலை மக்களுக்கு பட்டா வழங்குவது போன்ற பிரச்சனைகளில் நாம் தலையிட்டு அவர்களுக்கு அது கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து இப்படி மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் கொடுத்து இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கினால் கட்சி நடத்த முடியாது. மேலும் இப்படி தொடர்ந்து நடந்தால் 144 மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிடுவேன் என பதிவிட்டுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.